ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீக்கங்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காயை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு பீக்கங்காய் எடுத்திருக்கேன். பீக்கங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா கொதித்து வந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீக்கங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.